மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடி போடு சொல்றேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாகும். பொம்பளை சோக்கு கேக்குதா? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா. guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் போன வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து, அதாவது இந்த மாதிரி இருக்க ஃபோட்டோ இந்த மாதிரி மாற்றி இதை மறுபடியும் எப்படி இந்த மாதிரி மாதம் மாற்றுறது அப்படின்றத நான் எந்த விதமான ப்ராம்ப்ட்டு எதுவுமே இல்லாமல் எப்படி எடிட் பண்ணுறேன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதமான ப்ராம்ப்ட்டு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஃபுல்லாக நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றையும் பார்த்து நீங்களாக வந்து எடிட் பண்ண போகிறீங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன ட்ரிக்கு, சின்ன செட்டிங்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வச்சா தான் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நாம் இந்த இதை எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி நீங்கள் மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அப்படி நீங்கள் மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தோன்னா எப்பயும் போல் இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தோன்னா இந்த அப்லோட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ், ஏதாவது ஒரு இமேஜை இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன் என்னோட இமேஜ், ஏதாவது ஒரு இமேஜ் நான் யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு புது இமேஜை கூட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ அந்த இமேஜை ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ கீழே டைப் பண்ணுற ஆப்ஷனில் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை தமிழ்லேயே டைப் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயே டைப் பண்ண போகிறோம். ஏன்னா பொதுவாக ப்ராம்ப்ட்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம்னா இங்கிலீஷில் இருக்குன்னு தான் நினச்சிருப்போம். அப்போலாம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரியே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணலாம். இப்போ நான் என்ன டைப் பண்ணிக்கிறேன், இந்த ஃபோட்டோவை சீல குளிக்கிற மாதிரி கரெக்டாக நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு எடிட் பண்ணி கேட்குற மாதிரி தான் கேட்டிருக்கேன். ஸோ குளிக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடுத்தாலேன்னு போட்டு இந்த இடத்துல சென்ட் பட்டன் இருக்குது, அதை ஜஸ்ட் கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு நம்ம கேட்டதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம கேட்ட மாதிரி எடிட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் அப்படியே மேலே ஏற்றுனீங்கன்னா நமக்கு நம்மளோட இமேஜ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை அப்படியே கொஞ்சம் மேலே ஏற்றி பார்த்தீங்கன்னா நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தனோ அதை கரெக்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கா. இப்போ இதில் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா எதாவது ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து ஒரு சன்கிளாஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா அதே அப்படியே டைப் பண்ணுறேன், சன்கிளாஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல ஆட் பண்ணு அப்படின்னு நான் நம்மளோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்குற மாதிரி இந்த மாதிரி டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். அதுவும் நான் கேட்டதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சன்கிளாஸ் ஆட் பண்ணி ஃபேஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் வேறு லெவலில் எடிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நல்லா கிடைக்கணும். அது மாதிரி இன்டர்நெட் கிடைக்கிற பிளேஸ்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இப்போ நமக்கு கீழே இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் அதை அப்படியே கொஞ்சம் மேலே ஏற்றினா நம்மளோட இமேஜ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சன்கிளாஸ் வந்து ஆட் ஆகிடுச்சா. இதில் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணணும். இப்போ பக்கத்தில் 2 கேர்ள்ஸ் இருக்க மாதிரி நான் அந்த இடத்துல ஆட் பண்ணுவோமா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறத தான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் 2 கேர்ள்ஸ் இருக்க மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி இந்த கீழே இருக்க சென்ட் பட்டனை கொடுத்தாலே போதும், அதுவே வேறு லெவலில் நமக்கு 2 கேர்ள்ஸை வந்து ஆட் பண்ணி கொடுத்துரும். அதுவும் அந்த பேக்ரவுண்டுக்கு செட் ஆகிற மாதிரியே வந்து ஆட் பண்ணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் தேவையோ அதை நீங்கள் சும்மா தமிழ்லேயே உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி அதில் சென்ட் பண்ணாலே போதும், அதுவே வேறு லெவலில் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எடிட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு எடிட் பண்ணி கொடுத்துருது. இப்போ நம்மளோட இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்த இமேஜ்லேயே அப்படியே பக்கத்தில் 2 கேர்ள்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சா. இப்போ இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ எனக்கு வந்து பேக்ரவுண்டு வேறு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி அந்த கீழே இருக்க டைப் பண்ணுற ஆப்ஷன் போயிட்டு இந்த இடத்துல இப்போ பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஸோ வேறு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு பேக்ரவுண்டை இப்போ இதில் இருக்க பேக்ரவுண்டை விட்டுட்டு இன்னும் வேறு லெவலில் நமக்கு வந்து எடிட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும் போதும், அதுவும் தமிழ்லேயே உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சும்மா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணாலே போதும், வேறு லெவலில் அது வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும். இப்போ அப்படியே மேலே ஏற்றினா இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சா. எனக்கு இப்போ அந்த 2 கேர்ள்ஸ் வந்து சம்மந்தம் இல்லாமல் நல்லாவே இல்லை. ஸோ அதை இப்போ நான் ரிமூவ் பண்ணணும். அதையும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேர்ள்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் இந்த இடத்துல டைப் பண்ணி இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கேர்ள்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட
பழைய இமேஜ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அது நம்ம இப்போ கொடுத்த பேக்ரவுண்ட் அந்த சன்கிளாஸ் எல்லாத்தையுமே போட்டு வேறு லெவலில் எடிட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க ட்ரிக்கு. இன்னும் போய் நிறைய பேர்கிட்ட ப்ராம்ப்ட்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே இந்த மாதிரி ஸ்டைலாக உங்களுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு தேவைப்படுதோ ஸோ அதை நீங்கள் உங்களோட சில லாங்குவேஜில் நீங்கள் டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகி நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த இமேஜ் உங்களுக்கு தேவையா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு எதாவது ஆட் பண்ணால் சும்மா கீழே இருக்க இந்த டைப் ஆப்ஷனில் போய் டைப் பண்ணாலே போதும் வேறு லெவலில் ஆட் ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ப்ராம்ப்ட்டுக்கு அதாவது குளிக்கண்டு கேட்ட ப்ராம்ப்ட்டுக்கு இந்த மாதிரி தான் இமேஜ் வந்துச்சு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கா, ஃபேஸ் எதுவுமே சேஞ்செலாம் ஆகவே இல்லை. அடுத்து நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ணால் சன்கிளாஸ் வந்து ஆட் பண்ணோம். அதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸில் எந்த சேஞ்சுமே இல்லை, பர்ஃபெக்டாக ஆட் ஆயிருக்கு. அடுத்து அந்த 2 கேர்ள்ஸை வந்து ஆட் பண்ணோம். அடுத்து இதில் நம்ம பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி வேறு பேக்ரவுண்டாக ஆட் பண்ண சொன்னோம். அதுவும் கரெக்டாக பண்ணி கொடுத்துச்சு. அடுத்து அந்த கேர்ள்ஸை ரிமூவ் பண்ண சொன்னோம். அதுவும் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அலாமரன்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் இதில் இருக்க சின்ன ட்ரிக்கையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.